ஒரு வழியா 2500 ரூபாய்க்கு முடிஞ்சு. வெட்டிக்காரன் 3 வாட்டு, நான் வந்து 1 வாட்டுனா 2500 ரூபா. அந்த கிளம்பிட்டாங்கடா. டே வர போட்டு வந்தவங்களா ஆடுறாங்க. அருமையான கூட்டம். உண்மையிலே துடியான தெய்வம் வாழ்வதந்த அம்மன். எல்லா பேரும் குலசாமி கும்பிடுங்க. எத்தனை கோயிலுக்கு வேணா நீங்க நேர்த்தி போடலாம். ஆனா குலசாமி கடை மட்டும் இருக்கக்கூடாது. சங்கமங்கலம் முத்து எங்க அத்தையன் செல்வம் மைசெட்னா சொல்லவே தேவையில்லை. கிராமத்துக்குள்ள ஊருக்குள்ள எப்படி வேணா மைசெட் போடலாம். இவ்வளவு அவுட்ல நீ இவ்வளவு தூரத்துக்கு போட்டிருக்கேன்னா ரேட்டை ஏற்றி பேசியிருப்பேன். குழாயை ஏற்றிட்டு ரேட்டு பேசியிருப்பேன்னு சொல்ல வரேன். வானே என்ன படுக்கிறியா? கொசு ஊற்றி போய் விடுறேன். கோவன் வானே வானேன்னா நான் காது ஊத்து வச்சா வச்சிருக்கேன். அன்னை தந்தை ராமனங்கி சின்ன கண்ணன் ஒரு அருமைச்ச மயூர் வணங்கி அருமை வந்திருக்கும் என் உயிர் மேல சபை வணங்கி சின்ன கண்ணூர் கிராமத்திலேயே கட்டட கட்டழகி நமக்கு வாழ்வதந்த அம்மன் குடியிருக்கா குங்கும பொட்டழகி நமக்கு வாழ்வதந்த அம்மன் குடியிருக்கா குங்கும பொட்டழகி அருமை சபையோர் வணங்கி அருமை சபையோர் வணங்கி
இறைவனுடைய கண்ட்ரோல்ல தான் நாடகமே நடக்கும். நாடகம் வேணாம்ட்டாங்களா? திரைப்படம் புகழ் எம்.ஆர். ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கு கிராமத்தின் சார்பாக தூத்தி எங்க ஓடியார அதெல்லாம் மாத்தா பாண்டை வச்சு தூத்து வச்சு போமா. பொன்னடைய போத்தி எங்களை கௌரவப்படுத்திய மறக்க முடியாத கிராமம் சின்ன கண்ணனூர் ஸ்ரீ வாழ்வதந்த அம்மன் கோவில் ராஜகோபுர கும்பாச விழாவை முன்னிட்டு எங்களை இந்த மேடைக்கு வரவழைத்து பொன்னாடை போத்தி எங்களை மகிழ்ச்சி கடலில் ஆற்றிய சின்ன கண்ணனில் இருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும், குறிப்பாக இந்த விழாவை நடத்தக்கூடிய முக்கியஸ்தர்கள், அவர்களுடைய படக்கூடிய கஷ்டத்தை நான் நன்கு அறிவேன். ரொம்ப ரொம்ப நன்றிங்க ஐயா. உங்களை மாதிரி பெரியவங்க தான் இளைஞர்களுக்கு வழிகாட்டியா இருக்கணும். உங்க காலத்து வரைக்கும் எப்படி நீங்க எல்லாம் போயிட்டீங்கன்னா இவங்க ஆளாளுக்கு பிரேடுக்கிட்ட அடுத்து செத்து போவேன். யாரு சொல்றத கேட்கிற? அவங்க அவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த கும்பாசனம் நடத்தி வோல்டேஜில் பர்மிஷன் வாங்கி ஐயர்களை கூப்பிட்டு, நாடக நடிகரை கூப்பிட்டு, மைஜெட்டை கூப்பிட்டு அம்புட்டு சித்திரவதை படுக்கிட்டு இருப்பாங்க. ஒரு கூட்டத்தை போட்டு கணக்கு ஆக்கும் போது சின்ன பையன் தெரிச்சு டீச்சர் என்ன 7000 எழுதி வச்சிருக்கீங்க கேட்பேன். நிஜமாத்தேன், இது கஷ்டம் ஐயா. இந்த யூடியூப் எடுக்கக்கூடிய அன்பு தம்பிகள் அவங்களுக்கு தான் போடணும். ஏன்னா இந்த சின்ன கண்ணனூர்ல இன்னைக்கு வாழ்வதந்த அம்மனுக்கு கும்பாஜி விழா வைக்கிறீங்க. இந்த உலகம் அழியும் வரை நீங்க பார்த்துக்கொள்ளலாம். அது காரணம் யூடியூப் எடுத்துக்கொண்டிருக்கின்ற ராமநாதபுரம் மாவட்டம் பெருநாளி அருகாமுள்ள காடமங்கலம் கிராமத்தை சேர்ந்த தம்பி முருகன் அவர்கள், பாட்டனூர் அருகாமுள்ள கீழ குடும்பலூர் தம்பி கனி அவர்கள், நரிக்குடி அருகாமுள்ள குறிவிழுந்த மண்ணின் மைந்தன் என அன்பு மகன் பாண்டி அவர்கள் மூவரும் வாங்க. இந்த 3 பேருக்கு பதிலாக ஒரு ஆளு தம்பி புதுக்குடி ரகு அவருடைய உதவியாளர். வாடா, கட்டி குளிக்க துண்டுல எனக்கு முண்டமா குளிச்சு செல்ஃபி எடுத்து வைக்கிற. வாடா இங்க வாடா வாடா அப்பண்டீஸ் கமான் பாய் பா. ஏன்னா இவங்க பூராமே ஒரு கூட்டு கிளியாக ஒரு தோப்பு குயிலாக பாடு பண்பாடு. இங்க கேமரா பாரு, அதுதானே போன மேல ஆரம்பிச்சேன். கேமரா பாரு, என்னை மதிக்கவே இல்லடாவே. அந்த 3 பேர்த்து கொடுத்துருங்க பாப்பு. போங்க போ. நீங்க என்ன துண்டை எந்த எடுத்துட்டு வரைய? அங்கிட்ட எவனும் பிளாக்ல வைக்கிறானா துண்டை? சொல்ல முடியாது. நாவதர் மசுறுவர் இல்ல, கப்ளிங் பண்ணிட்டேன். எல்லா வேலையும் பார்ப்பேன். 3 ஊத்துறாங்க வச்சாலும் வைப்பேன். பொன்னாடியை ஒத்தி கௌரவப்படுத்திய. ஏன்னா பொன்னாடை ஓத்தும் போது எங்க அப்பு சொன்னார், திரைப்பட புகழ். உண்மையிலேயே திரைப்படத்துல நடிக்கும் போது கூட நான் சினிமா நடி எப்படியாவது ஒரு படத்தில் நடிக்கணும்ன்ற ஒரு எண்ணம் மட்டும்தான் எனக்கு இருந்துச்சு. ஆனால் தொடர்ந்து சினிமாவிலே பயணிக்க வேண்டும் எண்ணம் எனக்கு இல்லை. ஏன்னா இங்க இருக்க என் உயிர்களை நேருக்கு நேராக நான் சந்திச்சு இந்த மேடைகளை பேசக்கூடிய நகைச்சுவையை பார்த்து நீங்க சிரிச்சு நீங்கள் எல்லாம் சந்தோஷமா இருக்கணும். கலை, நாடக கலை சேவையும் இந்த நாடகத்தை பார்க்கக்கூடிய மக்களுக்கு மட்டும்தான். திரைப்படத்துல இன்னைக்கு போய் பார்த்தோம்னா 500 கோடிக்கு படம் எடுத்து தியேட்டருக்குள்ள போனா 4 பேர் தான் படத்து கிடைக்கும். ஒருத்தையும் பானிபூரி விற்கிறவன், ஒருத்தையும் டீ மாறிச்சு, பட்டாக்குன்னு ஒருத்தையும் எந்திரிச்சேன் பார்த்தா ஓனரா 2 நாள் தூக்க முடியும்னு உள்ள படத்து கிடைக்கும். ஆனால் இந்த வெட்டவெளி பொட்டலிலே இன்னைக்கு எத்தனை கிலோமீட்டருக்கு அங்கிட்டு உடையம்பட்டில எல்லாம் வந்திருக்கீங்க. எம்கேஆர் பார்வையில யாருமே தப்ப முடியாதுடா. நீங்க நினைக்கிறீங்க தெரியாம வேண்டா. உடையம்பட்டி எங்க இருந்தோ, ஆமா வழி மறிச்சேன் இன்னும் சொல்லிக்கிட்டே இருக்கலாம். ஆமா ஆமா எங்க இருந்தே வந்திருக்கீங்க. அப்படி சொல்ல ஆரம்பிச்சு அந்த நாடகம் முடிய 7 நாள் ஆகும். எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி தம்பி. புல்டோசர் மண்டேன் பேரன்பு கொண்டு என் உயிரில் மேலான பாசத்தை மட்டும் நெஞ்சில் சுமந்து கணேஜி புயலை பாக்கெட்டுக்குள்ளே ஒளித்து வைத்து கட்டிங்க போட்டு விட்டு மீதி கட்டிங்க கவட்டுக்குள்ள இருக்கக்கூடிய ராணாட்டா முறுக்கம்பி ஓரத்தில் சொருகி வைத்து உட்கார்ந்திருக்கின்ற என் அன்பு உறவுகளே, டூலர் பைக்கிலே அடுத்தவன் ஏத்தாம தன்னுடைய வண்டியை வந்துட்டு இடவெளி பெட்ரோல் இல்லாம தள்ளிட்டு வந்த உறவுகளே, எல்லாமே நடக்கும். மற்றும் இந்த காட்டுக்குள்ள நம்ம சொந்த ஊரா இருந்தா பாயை வரிச்சு உட்கார்ந்துருக்கலாம். உள்ளூர் மும்பளை உரம் உட்கார்ந்துருக்காங்களே, நமக்கு பாய் இல்லை என்று மனதுக்குள்ளே 80 தீச்சட்டி வளர்க்கக்கூடிய என் அன்பு தாய்மார்களே, எது எப்படி இருந்தாலும் தமிழன்ட்டு இருக்கக்கூடிய வீரமும் சரியா இருக்கும், வீரத்துக்கு தகுந்த பாசமும் சரியா இருக்கும். என் தமிழனை மிஞ்சி உலகத்துல எவனையுமே கிடையாது. இப்படிதான் உலக நாட்டுல ஒரு போட்டி வச்சிருக்காங்க. பீரு ஊத்தும் போது முறையா வந்துருக்கு. பாகிஸ்தான்காரன் ஓடி போய் ஒரு தாம்பாளத்தை எடுத்து மூடி இருக்கேன்.
அடுத்து ஒரு ஆள் முறையா வந்திருக்கு, படாக்குன்னு ஓய்யாரேன், நிக்கல. சோடா ஊத்திக்கு உள்ள வச்சிருக்கேன், ஊத்திருக்கேன், நிக்கல. நம்மளால தமிழ்நாட்டுக்காரன் போனேன், ஒரு சிப்ஸை உடச்சி லேசா போட்டேன், டப்புன்னு முறை நின்றுச்சேன். அங்க இருக்க 2 பேர் செத்தே போனேன். என்னடா ஒரு சிப்ஸ்லயே முடிச்சு விட்டாங்க. இதுதான் தமிழ்நாட்டுக்காரன். இவன் மூளைக்கு உலகத்துல யாருக்குமே கிடைக்கவே கிடையாது. ஒரு பேப்பர் எடுத்துக்கிச்சுன்னா எஜ்ஜிய தொட்டு ஒட்டுறேன், பார்த்தியா, எஜ்ஜிய தொட்டு ஒட்டிக்கிறேன். அதே மாதிரி ஓட்ட சட்டியை 1 வருஷம் போடுறவன் தமிழ் தானே. ஆமா, கண்ணா இருக்கும். கம்மாயில அரைச்சா கட்டலாம் மட்டும்தான் விழுகும், மற்ற ஐரியெல்லாம் பொத்துக்கிட்டு போயிடும். அவ்வளவு ஓட்ட. எது எப்படி இருந்தாலும் உங்களை அத்தனை பேருக்கு வணக்கம். ஜங்கமங்கலம் மச்சான் முத்து மைச்சட்டு. உண்மையிலேயே முத்து இந்த பகுதிக்கு மட்டும் கிடையாது, தமிழ்நாட்டுக்கு நீராய சொத்து. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். 3 தடவை முத்து முத்துன்னு சொல்லிட்டு ஒரு 100 ரூபா தர மாட்டேன், உட்காந்துட்டேன். உன்ட்டு அசைக்க முடியாது ஒலையை 10 வயசாக. பக்கமேல கலைஞர்கள், அருமையான பக்கமேல கலைஞர்கள். இந்த 4 பேரும் அடுத்த பிறவியில நடிகரா இருக்கணும்ப்பா. ஏன்னா நடிகர் கூட கொஞ்ச நேரம் பேசலாம், பாடலாம், ஆடலாம், உள்ள போய் டான்ஸுக்கார பிள்ளைலாம் புரிஞ்ச வீடியோ கால பேசுவேன். வள்ளி அதே மாதிரிங்க. மருதமணி அதுக்கு மேல நல்ல உள்ள வந்த மருதமணி வழியே வரமாட்டேன், உள்ளேயே படுத்துக்கிட்டு தட்டியை போட்டு நோண்டிக்கிட்டு கிடக்கீங்க. ஆமா, அதே மாதிரி நீங்க 4 பேர் இருந்தா எந்த இதையுமே ஒழிக்க முடியாது. காலேஜ் மக்கள் பார்வையில உட்கார்ந்து உழைத்து உழைத்து கடினமான உழைப்பு உழைக்கக்கூடிய ஒரே ஜீவன் நாடக உலகத்துல பக்கமேல கலைஞர்கள். அதெல்லாம் இருக்கட்டும், இது என்ன மண்ட சைனா கடை பொம்மை மாதிரியே இருக்கலாம். எங்க வெட்டது முடி எனக்கு கூட்டி கொண்டு வெட்டி விடுவேன். தம்பி, இன்னைக்கு எல்லா இளவட்டமும் கிளம்பிட்டேன். சின்ன பையன் கூட 7வது படிக்கிறேன். அவ அம்மாட்ட சொல்றேன், அம்மா கேரளா வெட்டணும். பார்த்தா ஜலன்னு கடையில ஒத்த பக்கம் கிரிச்சு பிடிச்சான்னு வெட்டி ஒரு பக்கம் தீய பொருதி விடுறாங்க. தீய பொருதி விட்டு தீ பிடிச்ச உடனே குடத்துல இருக்க தண்ணியை ஊத்தி கடையை அலசி விட்டு. இதுதான்டா அந்த காலத்துல 20 வருஷத்துக்கு முன்னாடி எங்க அப்பா ஆத்தாலாம் இங்க இருக்கிறவங்களுக்கு வெட்டி விட்ட வெட்டு, ஒரே வெட்டு, செம்புரியாட்டு வெட்டு. அக்கா மக்கா உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். மானாமதுல ஆள் வந்திருக்கீங்களா? மானாமதுல சோமையன் கடை தெரியுமா? சலூன் கடை, சந்த கடையிட்ட வச்சிருக்கேன். இந்த சோமனை கூட்டு வந்து எங்க ஊர் கலிச்சேரிக்கு எங்க ஐயா போனாங்கி வெட்டி விட சொல்லும் போது ஒரு வார்த்தை சொல்லுவாரு, சோமா ஒட்ட பிடிச்சிடணும்ன்றாரு. சோமையன் கத்திரிக்கோளை தீட்டி 7 வருஷம் இருக்கும். ஓட்டுக்கிட்டு அந்த சிமெண்ட் தரையில ஓடி தேர்த்தியா திருச்சி முடிச்சான் தீட்டி கம்மா தண்ணியை அரை கூட மோதில் வந்து சப்புன்னு அடிச்சு வெட்டும் போது மசுறு சிக்கிக்கிறான். திருச்சி முடிச்சா புடுங்குவேன். 2 நாள் போடுற போட்டு ரத்தத்தை ஒட்ட வச்சு நானா அந்த வெட்டுக்கு வாங்குற கூலியை அன்னைக்கு 3 ரூபா. இன்னைக்கு பொம்பளையால கூட சும்மா சொல்லக்கூடாது. பூரா பியூட்டி பார்லருக்கு போயிட்டு 2000 ரூபா 3000 கொடுத்துட்டு 2 முழம் மசுரையும் இழந்துட்டு பூரா ஒட்டு மசுருவேன். அன்னைக்கு அப்படித்தான் படிக்கட்ட ஒரு பையன் விழுக போனேன். படக்குன்னு ஒரு பொம்பளை பிள்ளை இருந்துச்சு, பிடிக்க எதுவுமே இல்லை, மசுரை பிடிச்சிட்டேன். அது தோப்பு மசுரு மொத்தமா விழுந்து தலை மூக்காந்த அடி எல்லாமே மசுருவேன். ஏன் இப்போ நான் சொல்ல வரேன்னா, இப்போ நான் நாடகத்துக்கு வரும்போது இவ்வளவு கஷ்டப்பட்டு வந்திருப்பேன். எல்லாரும் மைண்ட்ல யோசிச்சு வச்சுக்கோங்க. ஒரு ஆளை கூப்பிடுவேன், பைக்கில் நீ நாடகம் பார்க்க போறியா சின்ன கண்ணனூர்? ஆமா நானும் வரேன்டா. போப்பா, வண்டியில காத்து இல்லை, பின்னாடி விழுகிற கோட்டம் ஆடும் கட கடகன். அப்படி சொல்றவன்ட்ட மட்டும் ஒரு கோட்டரை ஊற்றி விடுவேன். 7 பேர்த்த ஏற்றுவேன். காத்து இல்லைன்டா, இரு காத்து போட கோட்டம் கோட்டம் போட. உங்களோட எனக்கு என்ன வண்டி முக்கியமா? 7 பேர்த்த ஓட்டுவேன். காரணம் அந்த அரைக்க நரகாசனை உள்ள போனவனா பாக்குற ஆளு கூட நரகாசனா தான் தெரியும். அப்படி பைக்கில் ஜலக்க போட்டு போற ஆள்ல நல்லா பாரு, லெப்ட்ல இண்டிகேட்டர் போட்டு லைட்ல நிற்பேன். டம்முன்னு முட்டோன்னே டோல் கட்டாண்டுவேன். இந்த உலகம் அப்படி போய்கிட்டு இருக்கு. ஆனால் நாட்டுல நல்லது சொல்றதுக்கு ஆள் இருக்கா? ஒருத்தர் மாட்டிய வாரம் பாக்குறாரு சின்ன கணவன்ல, பக்கத்து வீட்டுக்காரு பாவம் விறகு வெட்டி கஷ்டப்படுறாரு. அவரை கூப்பிட்டீங்க, வா எதுக்குடா முள்ள அடிச்சுக்கிட்டு விறகு வெட்டிக்கிட்டு ஏன் கஷ்டப்படுற? மாட்டு வியாபாரம் பாரு. ஒரு ஆட்டுக்கோ மாட்டுக்கோ ஒரு வியாபாரம் பார்த்தா 1000 ரூபாய் நிக்கும்னு சொல்லுவான். நான் சொல்ல மாட்டேன். மாட்டு வியாபாரம் எப்படி பார்த்தா எந்த மாட்டு வியாபாரம் பூரா நட்டந்தேன். அப்புறம் டெய்லி என்ன மயத்துக்கு போற சந்தைக்கு ஒரே விஷயம், பெட்டிக்காரக்காரா போய் கேளு. அப்ப பெட்டிக்கார வியாபாரம் பாக்குறீங்களே, மாசம் ஒரு ஒண்ணு நிக்குமா? குக்குடே குக்குடே குட்டே எல்லாமே கடந்தேன். அப்ப டெய்லி எதுக்கு 4 மணிக்கு திறந்து வைக்கிறேன்? நல்லதை சொல்ல நாட்டுல ஆள் இல்லை, ஆனா கெட்டதை சொல்லி கொடுக்க அழகா பழக்கி விடுவாங்க. தண்ணி அடிக்க மட்டும் நீ பயப்பட தேவையில்லை.
தண்ணி அடிக்கிறவங்க கூட போய் சேர்ந்து முத எதில் ஆரம்பாங்க தெரியுமா? புதுசா குடிக்க மாட்டேன்னு சொல்றேன் பூரா சைடிஸ் திங்க வருவேன். அதுக்கு கோட்டை கூட வாங்கி கொடுத்தலாம், சைடிஸ் திங்கிற மட்டும் கூட போட்டு போக. நீ சரக்கு அடிச்ச செலவு 500 இருக்கு, அவன் ஒரு ஆளே 1800 திட்டு குதிச்சுட்டு போவேன். அதுல நானும் ஒருத்தன் தான், ஒரு காலத்துல இழந்துடுறான். ஆமா, அதே மாதிரி ஃபர்ஸ்ட் லைட் ஆரம்பிப்பாங்க. ஏய் சரக்கு ஒமட்டுமியா, ஏய் ஒரு கப்பு பீர் அடியா, நல்ல ஏப்ப வரும், ஒண்ணுக்கு நல்ல ஃப்ரீயா போகும். ஐயா அந்த நிக்கிறாள், தயவு செய்து உட்காருங்கய்யா. இடம் இல்லாட்ட கூட உள்ள படுங்க, 5ஆம் நம்பர் ரூம் சும்மா தான் கிடக்கு. ஏன்னா கெட்டதை சொல்லி கொடுக்க நாட்டுல ஆள் இருக்கு. இந்த உலகத்திலேயே உன்னதமான பிறவி என்றால் மனித பிறவி. அதுல பெத்த தாய் தகப்பனை மட்டும் மறந்துடாதீங்க. உண்மையிலே அதை தாய் தகப்பன் இருக்க வர அருமை தெரியாது. ஒரு குடும்பத்துல தாய் இல்லை என்றால் அந்த குழந்தைகளுக்கெல்லாம் அறுசுவை உணவு போய்விடும். தகப்பே இல்லைன்னா கல்வி போய்விடும். அதனால 2 பேரும் இருக்கிற வரைக்கும் இப்படி நடந்து போயிட்டே இருங்க. என்ன தயா இருக்கு, நீ போ, நீ ஒரு ஆளுதான் நாடகத்தை கருத்தவனே. அப்படி உள்ள வந்து சொல்றாரு, நாடகம் பிரிச்சு எடுத்துட வேணா, தட்டியை பிடிச்சிட்டு போ. சின்னக்கண்ணூர் கிராமத்திலே இருக்கிற தெய்வம் ஐயா, வாழ்வதந்த அம்மேந்தானையா, வாழ்வதந்தம்மன் தத்துரோமா இருக்கிறாள் ஐயா, மக்களுக்கு நோய் நொடிய தீர்க்கிறாள் ஐயா. சின்னக்கண்ணூர் கிராமத்திலே இருக்கிற தெய்வம் ஐயா, பொல்லாத வாழ்வதந்தம்மன், வாழ்வதந்தம்மன் தத்துரோமா இருக்கிறாள் ஐயா, மக்களுக்கு நோய் நொடிய தீர்க்கிறாள் ஐயா. அள்ளி கொடுத்த சாப்பழையா, அரும்பு குறையாரையா, அள்ளி கொடுத்த சாம்பளையா, அரும்பு குறையாதையா, அள்ளி கொடுத்த சாம்பழையா, அரும்பு குறையாதையா, சின்ன கணவர் கிராமந்தானையா, வாழ்வதந்தம்மன் தத்துரோமா இருக்கிறாரையா, மக்களுக்கு நோய் நொடிய தீர்க்கிறாரையா. கருப்பையா தத்துருவமா இருக்கிறானையா, 18ஆம் படியா தத்துருவமா இருக்கிறானையா. சின்னக்கணு கிராமத்திலே இருக்கிற தெய்வம் ஐயா, பொல்லாத வாழ்வுதந்தம்மன், வாழ்வுதந்தம்மன் தத்துருவமா இருக்கிறானையா, மக்களுக்கு நோய் நொடிய சேர்க்கிறானையா, மக்களுக்கு வாழ்வதந்தம்மன் நோய் நொடிய சேர்க்கிறாளையா. சாமி இல்லைன்னா நம்மெல்லாம் கிடையாது. ஆதி காலம், ஐயாக்க உள்ள காலம், பழைய கிழவிங்க உள்ள காலத்துல இருந்து சின்னக்கனூர் கிராமத்துல எப்படி இந்த தெய்வத்தெல்லாம் கண்டெடுத்தாங்க. நம்மெல்லாம் நீ கையெடுத்து கும்பிடுறதுக்கு முன்னோர்கள் எவ்வளவு கஷ்டப்பட்டாங்கன்னு உங்களுக்கு தெரியாது. அன்றைய காலத்துல எங்கே அரிசி சோறு போடுறாங்களோ அந்த சோறு கிடைக்காம அந்த அரிசி சோறு போடுற வீட்டுல போய் கூலி வேலை பார்த்தவங்க நிறைய பேர் பெரியவங்க இருக்காங்க. இன்னைக்கு எல்லாருமே நம்ம சாப்பிட்றோம். நவாப் அரிசின்றா, அந்த அரிசின்றா, 10 லட்சத்துக்கு காரு, கோடி கணக்கில் வீடு, எல்லாமே நம்ம பண்றோம். அன்றைய காலத்துல கஷ்டப்படக்கூடிய நிலைமை இன்றைய காலத்துல நமக்கு தெரியல, இளைய சமுதாயத்துக்கும் தெரியல. பெரியவங்களுடைய வழியே பின்பற்றுங்க. இந்த வாரம் கிளம்பிட்டேன், பள்ளிக்கூடத்துல படிச்சிருக்கே மாட்டேன், நிஜமாட்டேன். ஒருத்தனுடைய ஆக்டிவிஷனை இங்கேயே பார்த்துருவேன். பள்ளிக்கூடம் நானா படிச்சது சிவகங்கை மாவட்டம் ஜாத்திரஜோட்டம் பக்கத்துல உள்ள மல்லல் தான். அந்த மல்லல் பள்ளிக்கூடத்துல போகணும்னா முதல்ல யூரின் டேங்க் எல்லாம் கிளீன் பண்ணிட்டு போகணும். ஆச்சு பிரிச்சுவேன். 40-45 வாத்தியாரு சும்மா கிடமாடு மேய்க்கிற மாதிரி
நினைச்சு அடிப்பாட்டான். ஒரு வாத்தியார் அடிச்ச உடனே அங்கிட்டு ஒரு வாத்தியார் பாத்ரூம்ல இருந்து வெளியே வந்தோடனே நீ தானே ராராகினே வா பதக்கலதான் அடிப்பேன். டீச்சர் அடிக்கேன் புருஷன் பூ வாங்கி தரேன் அடி புரிச்சு எடுத்து அப்படியெல்லாம் அடி வாங்கி மிதி வாங்கி இன்னைக்கு நாடக கலையிலே ஒரு நடிகனா நிக்கிறேன்னா அது காரணம் என்னுடைய குலசாமி தான். கலிச்சேரி காளிமுனி ஐயா 18ஆம் படியாங்க. சாமி இல்லாம யாருங்க தம்பி தம்பி அவன்தே ஒரு வெண்ணமயனே பொழுதுனைக்கு கிராஸ் பண்ற என்னமோ சண்டிவி புள்ளி அடிக்கிற மாதிரி போடா. அப்ப எல்லாத்துக்கும் ஞாபகம் இருக்கு ஊர்ல பஞ்சாயத்து டிவிங்க. இந்த பஞ்சாயத்து டிவி அன்னைக்கே ஏன் பஞ்சாயத்து டிவின்னு வச்சாங்கன்னா அந்த டிவி பார்க்கும்போது பஞ்சாயத்து வந்துடும். ஒருத்தையும் ஒலிய வைக்க சொல்லுவேன், ஒருத்தையும் கிரிக்கெட் வைக்க சொல்லுவேன். திடீர்னு கொசு வந்துடும். கொசு வந்துட்டா போய் ஆண்டனாவை திருப்புவேன் பாரு. இப்போ வருதா அப்போ வருதான்னே ஒலி 5 வாட்டு முடிஞ்சு போகும் 5 வருவாங்க. அப்ப பெரிய வீட்டுகள்ல தான் டிவி இருக்கு. அந்த வீட்டுல போய் ஜன்னலை ஒட்டி பார்த்தோம்னா டபக்குன்னு அடைப்பாங்க. இதெல்லாம் அனுபவிச்சிருக்கீங்களா? உண்மைதான். அப்ப எல்லாம் அவ்வளவு கஷ்டம் இருந்துச்சு. என்ன பார்த்தா ஆத்தாமார்கள்லாம் இன்னைக்கு நம்ம என்னென்னமோ பிரேரைச்சு சிக்கன் பிரே அதெல்லாம் வாங்கி சாப்பிடுறோம். அன்றைய காலத்துல அதுக்கு வச்சனம்னா மானாமதுரை பாத்தினூர் இந்த மாதிரி பெரிய ஊர்கள்ல சந்தைக்கடை ஓடுவாங்க. அந்த சந்தையில போய் நம்ம ஆத்தாக்க மாறு ஒரு 2 கிலோ கத்திரிக்காய் வாங்க காலையில 10 மணிக்கு பிறக்கும். பொழுது அடைஞ்சிரும். அப்பத்தே 2 கிலோ வாங்க. பூச்சி கத்திரிக்காய் சூத்த கத்திரிக்காய் அந்த கடைக்காரங்களோட வாங்கிட்டு வந்து தீபாவளிக்கு பொங்கல் எப்ப வரும்னு நானா காலண்டரை எண்ணுவேன். அப்பதான் எங்க ஆத்தா இட்லிக்கும் தோசைக்கும் போகணும். எங்க அம்மா வேறு முத்துவள்ளி நைட்டு கூட தீபாவளி வந்து அதை தூக்க விட மாட்டேன். பட்டக்குன்னு எழுப்புவேன். அம்மா மணி ஆயிடுச்சு. எங்க அம்மா முடிச்சு பார்க்கும் மணி 1:15 இருக்கும். 1:15 தாண்டா ஆகுது இருக்கட்டும் முட அப்படின்னு எங்க அப்பா தான் பட்டு கிளவிப்பா. இந்த பட்டு கிளவிக்கு எங்க ஐயாவுக்கு அந்த காலத்துல லவ் மேரேஜ். ஆமா நம்ம சிவகங்கை மாவட்டத்துல ஜம்பரியாட்டுக்கு மேய்ச்சலின்னு எங்க ஐயா ஒரு 8 பேர் எங்க வீட்டுல வேலைக்கு இருந்தாங்க. ஆடு கடமாடெல்லாம் நிறைய இருந்துச்சியா. அப்ப இந்த 8 பேரை கூட்டுக்கிட்டு கும்போணத்துக்கு அங்கிட்டு குடவாஜலை தாண்டி தடுத்தால கொண்டு வரான். அங்க போய் ஆடு கடை கடந்திருக்கு. எங்க அப்பத்தா பாவம் பட்டு கிளவி காலையில குளிச்சு விட்டு இப்படி குங்குமத்தை வச்சுட்டு சாணியோட வந்த ஒம்பலை சாணியை கொட்ட வந்த ஒம்பலை எங்க ஐயா கடையில இருந்து கட்டில எந்திரிச்சிருக்காரு. ஒரு கெடா ஒரு செம்பரி ஆட்டை தவிர அதுல பார்த்தவனே அவன் விட்டு படம் மாதிரி அந்த காலத்துல அவன் விட்டு படம் பார்த்துட்டு திரும்பி இருக்கேன். எங்க அப்பத்தா புருவ மாதிரியே தெரிஞ்சிருக்கு. படக்கன் கட்டில விட்டு எந்திரிச்சவனே கோமணத்தை அவுத்துட்டு வேர்வையை தொடச்சுக்கிட்டு விருதக்காரை அரை வாங்கிட்டு கிழக்க விழுந்து உடம்பேன். போன உடனே எங்க அப்பத்தாவை கடை மாத்திட்டேன். கடை அமர்த்தினா எங்க அப்பத்தா கன்சியூவ் ஆயிட்டேன். அவ்வளவுதான் டெலிவரி பாய். ஆனா இந்த கோமணம் என்னன்னாச்சு அந்த கோமணக்கு முள்ளுல வந்து கிழிச்சு வச்சேன்டா பேப்பாய மேனே. அதை அயன் பண்ணி அவார்டுக்காக வீட்டுல வச்சிருக்கேன். பொத்துப்பா மயிறு மேனே. டேய் இப்ப நம்ம என்னென்னமோ சட்டி ஓடுறோம் பேண்ட் ஓடுறோம். அந்த காலத்துல ஐயாக்கமாருக்கு சட்டி பேண்ட் தான் அப்பத்தா விட்டு சேலதாண்டா. அது போய் கம்மாய்க்குள்ள போய் பாவாடை நெஞ்சு கட்டி குளிச்சுட்டு தவுண்டி அடிக்க ஐயா அங்கிருந்து விறுவிறுன்னு வருவாரு. என்ன இந்த கோபனம் அழுக்கா இருக்கு பணட்டு உரிய தூக்கி போட்டு அப்பத்தா சேலையை காய போட்டிருக்கு பணட்டை கிழிச்சு ஏன் அப்பத்தா விட்டு சேலையை கட்டி கோபனம் கட்டினாங்கன்னா அந்த மாடை எடுத்தவொடனே அடுத்த சேலையை ஆக்கிடுவாங்க. பிரச்சனையை ஆக்கிடுவாங்க. அந்த காலத்துல பிள்ளைய ஊரா எப்படி பத்திருக்காங்க பூரா சந்தைக்கு பத்திருக்காங்கப்பா. அந்த காலத்துல எழுத்த விட நம்ம விட அடிச்சு பார்ப்போம். பக்கத்து வீட்டுக்காரன் 7 உள்ள கருப்பாயி உள்ளவாடி இவன் 7 அவன் 8 கருப்பாயி உள்ளவாடி 9 மறுபடியும் அவன் 9 கருப்பாய் வாடி 10 27 உள்ளே பத்திருக்கான் ஒருத்தன். அதுக்கு மேல கருப்பாய் சொல்லியிருக்கா செரு பிஞ்சு இந்த கருப்ப பையில இடம் இல்ல வேணும்னா கட்ட போய் தர்றேன் அதுல முயற்சி பண்ணும் வெள்ளக்கமாத்த அடிச்சு ஒரு திரும்ப குடிக்க மாட்டேன். அவன் பெத்துட்டு போறான்டா என்னால முடியலடா. உல தண்ணி சோறு இல்லாம அங்கேயே மடியிலே படுத்திருக்கேன். ஆமா நீக்கிறோக்காரங்களோட மோசமா இருக்கேன். அப்ப நம்பர் போட்டுதான் கூப்பிடுவாங்களாம். 2ஆம் நம்பர் சோறு சாப்பிடவா, 3ஆம் நம்பர் கம்மாயில போய் குடிச்சிட்டு வா, 4ஆம் நம்பர் ஆட்டுக்கு தண்ணி வை, 5ஆம் நம்பர் கிரமாட்டுக்கு லானம் கட்டு. இப்போ ஒரு பொம்பளையாளு ஊர்ல பிள்ளை வந்து தீட்டு வருது. இப்ப வந்து என்னன்னா அப்ப ஏன் அப்படின்னா பிரசவம் பாக்குறதுக்கு MBBS டாக்டரா வந்தாருக்க நம்ம ஊருக்கு நாடி கிடையாது. வயசான கிளவிதான் மாட்டு வண்டிதான் பூட்டி பத்திட்டு போயிட்டா எங்க வர நொப்ப நொழிய என்னடி கேமா போடி உடனே அவன் பொண்டாட்டி மாமா வலிக்குது மாமா வண்டி போற போக்கிலே கட்டாங்க முட்டாங்கன்னு உள்ள வந்து பாத்தினோட திரும்பியா மானாமதிக்கு. அப்ப அப்படி இப்ப புதுசா கல்யாணம் பண்ணிட்டு போறவன் பொண்டாட்டி மாசமா இருந்தா நிம்மத விட மாட்டேன் குனிய விட மாட்டேன். பொண்டாட்டி சொல்லுது ஏய் வினோத்
விடிய ஒரு மாதிரியா உமட்டுதுடா, கன்சீவ் ஆயிட்டியாட, கட்டில விட்டு நீ இறங்கவே கூடாது. கட்டிலே உட்காந்துருக்கணும் பொம்மையா. நான் தான் உன் பாவாடையெல்லாம் துவைப்பேன், இறங்கவே விட மாட்டேன். வாக்கிங் போகும்போது டாக்டர் பாக்குறாரு, அப்படியா கட்டில விட்டு இறங்காம வச்சிருக்கேன் உன் கொண்டாட்டிய, நரஸ் 2 வாட்சாத்து ஒரு அருவா ரெடி பண்ணி வைங்க, இன்னொரு கொண்டாட்டி மாசமா இருக்கா தூக்கி போட்டு அறுத்துருவோம். அப்ப 2 பெரியவங்க சின்ன கண்ணனூர் ரோட்ல இந்த பிச்சைக்காட்டுல நடந்து போனாங்கன்னா பெரிய மனுஷன் பேசுவாங்க. அப்புறம் ஏன் தொலைச்சிங்க, ஆடு எத்தனை நிக்குது, உன் பிள்ளைய இங்க கட்டி கொடுத்துருக்க, நடந்துகிட்டே 2 பேரும் பேசுவாங்க. மூத்த பிள்ளைக்கு எத்தனை பிள்ளை, பேரம் பேத்தி எப்படி எடுத்த, நம்ம ஊர்ல மழை எப்படி, என்ன நாத்து போட்டிருக்க, 5000 எவ்வளவு பொலி அடிக்க, கருத இருக்கிறதுக்கு எத்தனை பேர், நாத்து 2 இப்படித்தான் பேசிட்டு போறாங்க. இன்னைக்கு 2 பெரிய ஆளு பேசிட்டு போகும்போது பக்கத்துல போய் கேளு, உனக்கு சுகர் எம்புட்டு, எனக்கு 370, உனக்கு எனக்கு 400 தாண்டிருச்சு. 5 நாளைக்கு முன்னாடி உன்னை ஆளக்கான மானாமர சந்தையில ஒரு கட்டவரில் எடுத்துட்டாங்க, அதே வரல. அப்புறம் உனக்கு எனக்கு அடுத்த வாரம் துடையோட எடுத்துட்டு இருக்காங்க. அப்புறமேல நீர்மலைக்கு நீ வந்துரு 8ஆம் தேதி. பூரா சுகர் பிடிச்சது. ஏன் அப்படி இருந்துச்சு? ஏன் அப்படி அப்படின்னா, ஐயா உழைப்பு முக்கியம். அந்த காலத்துல மரணத்துக்கு பயப்பட மாட்டாங்க யாருமே, பெரிய ஆளு பயப்பட மாட்டாங்க, சாவுக்கு பயப்படுறதில்லை. காரணம், இந்த காலத்துல லேசா தலையை சுத்தினா நீ ஆஸ்பத்திரிக்கு போயிடுற, உடனே டாக்டர் என்னையா பண்ணுது, தலை சுத்துதுங்கயா, அப்படியா, பிளட் டெஸ்ட் எடு, யூரின் டெஸ்ட் எடு, ரத்த டெஸ்ட் எடு, அந்த டெஸ்ட் எடு, இந்த டெஸ்ட் எடு, காசு இல்லையா வெளியே உட்காந்து 5 நிமிஷம் பிச்சை எடு, சொல்லி முடிஞ்சு. ஏன்னா அந்த அளவுக்கு நம்மளே தயார் பண்ணிக்கிறோம். ஆரோக்கியம் எப்போது வேணும். ஒரு 40 வயசாயினா உங்க எல்லாத்துக்கும் சொல்றேன், இந்த மட்டனு மற்ற சாப்பாடு வள்ளு வதக்குன்னு சாப்பிடாதீங்க. இந்த பெட்டிக்காரன் தான் குறிப்பா சொல்றேன். ஏன்னா சோத்த குறை 2 ஓடி அடிச்சு சோத்த திண்டு விட்டு அன்னைக்கு ஒரு ஊர்ல போன் அடிக்கிறேன், அண்ணே 3 புரோட்டா வாங்கிட்டு உடனே ஒன்றும் காணலேன்ட்டு திண்டு குமிச்சு போடுறேன். அன்னைக்கெல்லாம் உளுந்த வடை 70 பருன்னு குசா போட்டேன், டீ பாயிலரு புடிங்கி விழுந்து இன்னத்தை சொல்ல. இந்த பெட்டிக்காரன் உட்காந்துருக்கேன் பாருங்க, பெட்டிக்காரு கனி, பெட்டிக்காரன் ஆரம்பத்தில் பார்த்துருக்கியாடா, வயல்சேரி மூக்கே ஐயா, பாலவூர் சாமி, இப்படி பெட்டிக்காரவெல்லாம் பார்த்தோம்னா நான் சின்ன வயசுல பார்ப்பேன். சிப்பாவை போட்டு அப்படியே ஒரு வேட்டியை கட்டிக்கிட்டு பட்டை 1/2 கிலோ விபூதியை நெத்தியில அடிச்சு பெட்டிக்காரவ வெத்தலை ஓடுவார். பச்சக்குன்னு போட்டு பக்கத்துல ஒரு செம்பு இருக்கும், பெட்டி பாடுவாரு. மதனம் தான் இப்ப பெட்டிக்காரன் உட்காந்துருக்கேன் பாரு, மானாமர பஜார்ல ஊதுவத்தி விற்கிற மாதிரி உட்காந்துருக்கேன். இப்ப பெட்டிக்காரன்னா அன்னைக்கு அப்படித்தான் ஒரு ஊர்ல எனக்கு சேரு கிடைக்கல, ஊர்ல நாட்டாமை கூப்பிட்டேன், ஐயா வெட்டிக்காரன் விடிய விடிய உட்காந்து வாசிக்கிறேன், ஒரு சேரு கொடுங்கன்ட்டேன். இந்த வரேன் பொண்ணு போன ஒரு பேத்தி விளையாட்டு சேர தூக்கிட்டு வந்துட்டார். அதுல என் சிமுட்டு மூடை எப்படி இது பண்ணி உட்காந்தேன், புடிச்சு ஒண்ணுக்கு இருக்க போறேன், சேரு கூடயே ஓடும். அப்புறம் மிதிச்சு அதை புடுங்கி இலவடத்தை கூப்பிட்டு 4 பேரை இங்க வாங்க தம்பி, உனக்கு ஒரு சேரை கொண்டு வாங்க, திகுத்துக்குன்னு ஒன்னாயப்பா கருவூருக்குள்ள ஓடி போய் ஒரு சேரை கொண்டு வந்து போட்டாங்க. இவன் உட்காந்து நல்லா வாசிக்கிட்டு இருந்தாங்க, நான் ஜாமி அழைக்கிறேன் நாடு அப்படின்ட்டேன். இவன் ஆடிட்டேன், என்னடா ஊரு ஜன ஆடுது, இவன் எதுக்கு ஆடுறேன் மண்டையில அடிச்சு கேட்கிறேன். அப்புறம் தான் தெரியும், அந்த சேரு ஒரு கிளவியை சேர்த்து தூக்கிட்டு போயிருக்காங்க, சுடுகாடை கணந்திருக்கு, அந்த சேரை கொண்டு வந்திருக்காங்க. 3 நாளா அவனை செரு போட்டு அடிச்சு வளர்க்க மாட்டேன் அடிச்சு. இப்ப எப்படி உட்காந்துருக்கேன் பாரு, தொக்க எடுத்துட்டு காசு கொடுக்காத மாதிரி. இப்படியே ஒரு சாங்கு பாடுவோம். பம்பா நதிக்கர ஓரம் அந்த பட்டணத்து மன்னன் வந்த நேரம், ஐயப்பா பம்பா நதிக்கர ஓரம் அந்த பட்டணத்து மன்னன் வந்த நேரம், பம்பா நதிக்கர ஓரம் அந்த பட்டணத்து மன்னன் வந்த நேரம், இருமுடிய கலசம் வந்த வாரம் அதை இறக்கி வைக்க அருள்புரிவாய் சாமி. பம்பா நதிக்கர ஓரம் அந்த பட்டணத்து மன்னன் வந்த நேரம், ஐயப்போ சபரிமலை மணிகண்டன பார்க்கத்தான போறோம், ஐயப்போ மலைகளை போட்டுக்கிட்டு வாரோம், சபரிமலை மணிகண்டனை பார்க்கத்தானே போறோம். நாங்க மலையெல்லாம் போட்டுக்கிட்டு வாரோம், சபரிமலை மணிகண்டன பார்க்கத்தான போறோம். பம்பா நதிக்கர ஓரம் அந்த பட்டணத்து மன்னர் வந்த நேரம், ஐயப்பா மலை ரடி மலை பிறகு மலை
மலை விறகு மலை அஞ்சு மலை கொல்லி மலை ஏன் ராணி மலை ஏன் விறகு மலை ஏன் அஞ்சு மலை பாருங்க அந்த ஐயப்பன நாடி ஓடுங்க ஐயா அஞ்சு மலை பாருங்க அந்த ஐயப்பன நாடி ஓடுங்க சாமிக்கு ஐயப்போ சாமி சரணம் ஐயப்ப சரணம் சாமியே சரணம் ஐயப்பா கைத்தட்டி உற்சாகப்படுத்த மக்களே கைத்தட்டுக்கள் வரமாறு வரணனே அவர் பூவதியை மஞ்சிட்டியாடா நீ சாமியை கும்பிட்டு நோட்டீஸை படிப்போம் எக்கோ வச்சு ஏத்து சாமியை வணங்காம நான் எப்பயுமே நோட்டீஸ் படிக்கிறது முடிவு வடக்கே மலநாடு வழி கொண்ட நாடு தெற்கையா திருநெல்வேலி ஜில்லாவா தட்சிணா பூமி ஆறாம்பலி கோட்டை 7000 பண்ண மேற்கே மலையாளா அது மேமலையாள நாடு அது முப்போகம் விளையக்கூடிய மலையாள சீமை அங்கே பேரு சொல்ல ஒரு பிள்ளை இல்லை அப்ப காசி விஸ்வநாதனுக்கு ஒரே பிரசவத்துல 60 பிள்ளைகள் பிறக்க அப்ப மலையாளத்து அரசே ஏ காசி விஸ்வநாதா உனக்கு 60 பிள்ளைகள் பிறந்திருக்கு இதுல ஒத்த பிள்ளைய மலையாள நாட்டுக்கு வாரிசாக குடுடா என்று சொல்லி கேட்க அப்ப காசி விஸ்வநாதே சொன்ன சொல்லு மாறாம நான் 60 பிள்ளையும் செல்லமாக வளர்த்து வாரேன் இதுல ஒத்த பிள்ளைய பிரிச்சு உனக்கு தார வாக்க மாட்டேன் இந்த 60 பிள்ளையும் மனதார தார வாக்குறேன் இத மலையாள நாடு கொண்டு சென்று வளர்த்த ஆளாக்கு என்று சொல்லி 60 பிள்ளையும் மலையாள நாட்டுக்கு தார வாக்க இந்த 60 பிள்ளையும் மலையாள நாட்டுல செல்லமாக வளர்ந்து வருங்காலம் அப்ப முப்போகம் விளையக்கூடிய மலையாள சீமை இந்த 60 பிள்ளையும் வளர வளர நாடு கடும் பஞ்சமடைய அப்ப மலையாளத்தாரது இது என்னடா பஞ்சம் இனி பஞ்ச வர காரணம் என்ன அப்ப எத்தனையோ கோடாங்கிய கூப்பிட்டு மலையாள நாட்டுல மண்டு குறி பார்த்தாலும் அங்கே உடுக்க உடச்செறிஞ்சோம் அப்ப இந்த குறி சொல்ல நாட்டுல ஆள் இல்லையா அப்ப கோசு உண்டு கோடாங்கிய கூப்பிட்டு மலையாள நாட்டுல அதிகால 6 மணிக்கெல்லாம் மண்டு குறி வாங்கையில அந்த கோசு உண்டு கோடாங்கி அவன் வச்ச குறியில சொன்னானா இன்னைக்கு 60 உள்ளையும் ஒண்ணு சேர்ந்து நிக்குதுடா இது பொல்லா கருப்புடா இது ஆதடி வெங்கடா இது 1000 யானை கொண்ட பலமுடா இந்த கருப்பு சங்கிலில கட்டுனாலும் கட்டுப்பட மாட்டாது இந்த கருப்பு இனி நாட்டில இருந்துச்சுன்னா நாட்டை அழிச்சு போடும் என்று சொல்லி நாடு பத்தி எரியுதோ மலையாள சீமை அப்ப இந்த கருப்பை விரட்ட வழி தெரியாம ஒரு வெங்கல பெட்டி செஞ்சு அடைச்சிட்டாண்டா மலையாளத்தான் என் கருப்பனை கருப்பு அப்ப வானம் குமுறுது அங்கே இடியோட மலை இறங்குது அங்க குத்தி கிளப்புடா கருப்பேன் பெட்டிய மலையாள நாடு அப்ப மலட்டாட்டு தண்ணியில என் கருப்பேன் பெட்டி வருதுடா ஒத்தையில அப்ப தள்ளாடி கருப்பேன் பெட்டி வரும்போது நான் தமிழ்நாட்டுல போய் எந்த திசையில உட்கார என்று தெரியாம தத்தளிச்சு நிக்குதுடா என் கருப்பேன் பெட்டி அப்ப அழகு மலக்காடு என் அருவி மலை சொங்க அந்த 18 திருடர்களும் அந்த அழகுமலை வனக்காட்ட கொள்ளை அடிக்க வருங்காலம் என் கருப்பேன் பெட்டி இறங்க இறங்க திரும்புதுடா அழகர் கோயில் எல்லைய நோக்கிட்டா கருப்பு அந்த 18 லாடர்களையும் அந்த 18 திருடர்களையும் படிக்கண்டாக்கி இன்னைக்கு உட்கார்ந்து இருக்காண்டா 18ஆம் படியாட்டி என் 18 படிகளுக்கு
என் 18ஆம் படியான வணங்கி இறங்கி வர கருப்பா என் இடத்தில் முடலாகக்கூடிய சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை வட்டம் சின்னக்கனூர் கிராமத்திலே அருள்வாழ்ந்து கொண்டிருக்கின்ற ஸ்ரீ வாழ்வதந்த அம்மன் கோவில் புதிதாக அமைந்துள்ள ராஜகோபுரத்தின் கும்பாசிவலாயை முன்னிட்டு சின்னக்கனூர் வாழ்வதந்த அம்மன் கோவில் முன் அமைந்துள்ள சிங்கார கலையரங்கு தமிழகத்திலே தலை சிறந்த நாடக குழுக்கள் ஒன்றுபட்டு இந்த அற்புதமான பலகா மேடையை இரண்டாக்கும் நிகழ்வாம் ஸ்ரீ வள்ளிதர்ம நாடகம் உங்கள் மத்தியில் விமர்சையாக நடைபெறும். நடிவச வேந்தன் நடிவச மன்னன் உங்கள் விமான நட்சத்திரம் அறந்தாங்கி அருகாமல் உள்ள மேலப்பட்டு கிராமத்தை சேர்ந்த KPA காளிமுத்து அவர்கள் இந்த மேடையிலே வேடன் வேடன் பரத்தனாக நடிக்க காத்துக் கொண்டிருக்கிறார். கோயிலனி இனிமையான கோயிலவாணி கொஞ்சம் மொழி பேசுற ரஞ்சிதம் எத்தனை வள்ளிகள் நாடக உலகத்துல நீங்க பார்த்திருப்பீங்க. பாட தெரியும் வள்ளிக்கு பேச தெரியாது, பேச தெரிய வள்ளிக்கு பாட தெரியாது, எல்லாமே இருந்து ஆளு பொருத்தம் இருந்து நடிப்பு வராது. ஆனால் வந்திருக்க வள்ளி சாதாரண ஆள் கிடையாது. இந்த பிள்ளையை நினைக்கும் போது எனக்கே ஆனந்த கண்ணீர் வருதுடா. வந்திருக்க வள்ளி எம்ஏ நம்ம நாடக குலத்துல யாருமே எம்ஏ படிச்சது வள்ளியம்மா எம்ஏ படிச்சிருக்காங்களா? முண்டை அவங்க அப்பா ஆத்தா இஞ்சில எம்ஏ ரேணுகா தேவி அவர்கள் வள்ளியாக நடிக்க காத்துக் கொண்டிருக்கிறார். பாட்டுக்கன்று பிறந்து பாட்டுக்கன்றே வாழ்ந்து கொண்டிருக்க நாடக குலத்துல ஒரு ஜாவக்காரன் நினைக்கிறேன். 100க்கு 10 நாரதருக்கு வண்டியில மஜர் இருக்காங்க. இப்ப உள்ள போய் இந்த நாரத மண்டையை பாருங்க, அப்படியே தேங்காய் சில குப்புற போடுற மாதிரியா இருப்பேன். அப்போது அப்படித்தான் தேங்காய் எண்ணெய் தேய்க்கிறேன், அவன் மஜர் நினைக்கிறேன், டோப் முடி எடுத்து தேய்ச்சிட்டு இருக்காங்க. ஆனால் மண்டைகள் மஜர் இல்லாட்டாலும் தொண்டைகள் வளமாக பாடக்கூடிய எனது அன்பு நண்பன் வையாபுரியை சேர்ந்த செந்தில் குமரன் அவர்கள் நாரதராக நடிக்க காத்துக் கொண்டிருக்கிறார். ஆறுமுனிய கலையரசு பெண்பாட்டு இசையமுது பாசத்துக்குரிய எனது அன்பு தம்பி மணிகண்டன் நாடக உலகத்துக்கு வந்து 10 வருஷம் ஆச்சு. 10 வருஷமா 8 வருஷமா தன்னுடைய வாழ்க்கையிலே எத்தனையோ நடிகரோடு போய் நாடகம் ஆடி இருக்கேன். ஆனால் 2 வருஷத்துக்கு முன்னாடி இவனை நான் இந்த மக்களிடையே அறிமுகம் செய்தேன். இன்னைக்கு எந்த ஊர்ல நான் நாடகம் பேசினாலும் தம்பி மணிகண்டன் பெட்டிக்கு வேணும்னு கேட்கும் போது இந்த மக்களையும் இந்த மக்களுடைய அன்பையும் சம்பாதிச்ச வாழ்த்துக்களை அன்பு தம்பி புதுக்கோட்டை காவிரி நகரை சேர்ந்த TR மணிகண்டன் அவர்கள் ஆறுமுனிய பெண்பாடு. ஒரு கூட்டு கிளியாக எங்க அண்ணன் ராதானன் காண்டி இந்த பாட்டை பாடுறேன். அண்ணன் உண்மையிலுமே அண்ணன் வந்து சொன்னதை என்னைக்குமே செஞ்சிருவாரு. நான் ரொம்ப கஷ்டப்படுற குடும்பத்துல இருந்து வந்தேன். அதை ஏன் நான் மீண்டும் மீண்டும் சொல்றேன்னா, அந்த நன்றி இன்னைக்கு என் குடும்பம் நல்லா இருக்கு அப்படின்னா எங்க அண்ணன் ராதானன் தான் காரணம். நான் ஒரு பூக்கடை வச்சுதான் நடத்திக்கிட்டு இருந்தேன். நான் அந்த அளவுக்கு உங்களுக்கு முன்னாடிலாம் நான் தெரிகிறேன் அப்படின்னா எங்கள் அண்ணன் ராதானன் தான் காரணம். எங்கள் அண்ணனும் காடமங்கலம் முருகண்ணனும் தான். அவங்களுக்காக இந்த பாட்டை நான் பாடுறேன். ஒரு கூட்டு கிளியாக ஒரு தோப்பு குயிலாக பாடு பண்பாடு இறை தேட பறந்தாலும் திசை மாறி திரிந்தாலும் கூடு ஒரு கூடு ஒரு கூட்டு கிளியாக ஒரு தோப்பு குயிலாக பாடு பண்பாடு இறை தேட பறந்தாலும் திசை மாறி திரிந்தாலும் கூடு ஒரு கூடு என்னென்ன தேவைகள் அண்ணன் ராதாவை கேளுங்கள். என்னென்ன தேவைகள் அண்ணன் ராதாவை கேளுங்கள். ஒரு கூட்டு கிளியாக ஒரு தோப்பு குயிலாக பாடு பண்பாடு திரிதீட பறந்தாலும் திசை மாறி திரிந்தால் கூடு ஒரு கூடு.
அது சிந்தாமல் வெள்ளி பணமா வெள்ளை இளஞ்சிட்டுகள் வெற்றி கொடி கட்டுங்கள் சொர்க்கம் அதை கட்டுங்கள் சின்னை தொடுங்கள் நெல்லின் விதை போடாமல் நெல்லும் வருமா வேர்வை அது சிந்தாமல் வெள்ளி பணமா வெள்ளை இளஞ்சிட்டுகள் வெற்றி கொடி கட்டுங்கள் சொர்க்கம் அதை கட்டுங்கள் சின்னை தொடுங்கள் பேருக்கு வாழ்வது வாழ்க்கை இல்லை ஊருக்கு வாழ்வதில் தோல்வி இல்லை ஆனந்த கண்ணீரில் அபிஷேகம் நான் செய்தேன் என் கண்ணில் ஈரம் இல்லை ஒரு கூட்டு கிளியாக ஒரு தோப்பு குயிலாக பாடு மண்ணு பாடு இடம் பறந்தாலும் திசை மாறி திரிந்தாலும் கூடு ஒரு கூடு என்னென்ன தேவைகள் என்னென்ன நாடாவை கேளுங்கள் என்னென்ன தேவைகள் அண்ணன் ராதாவை கேளுங்கள் ஒரு கூட்டு கிளியாக ஒரு தோப்பு குயிலாக பாடு மண் பாடு இட பறந்தாலும் திசை மாறி திரிந்தாலும் கூடு ஒரு கூடு தம்பி சொன்னாரு மணிகண்டே பெட்டிக்காரன் சொன்னேன் தம்பி சாதாரண பூ வியாபாரி சாதாரண கிடையாது இதாண்ட பெரிய ஆளு இந்த வாழ்வதந்த அம்மே எங்க குலஜாமிக்கு நாங்க எந்த ஜாமியை கும்பிடுறோமோ அத்தனை ஜாமிக்கும் உன் கையில இருந்து கட்டக்கூடிய அந்த பூ மாலை தாண்டா போட்டு அளவாக்குறான் நீ தாண்டா பெரிய வாழ்த்துக்கள் 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 எல்லாம் இப்ப ஊர்ல எல்லாம் கேக்குறாங்கண்ணே கைமாத்தா இல்லண்ணே இப்ப சினிமாவுல கவுண்டமணி செந்தில்னா ராதாவும் ராதா கவுண்டமணி செந்தில்றாங்கிறானே செந்திலையா டவுசர் போடுவான் நாலு டவுசர் போட்டுவான் நான் போடுறதே இல்லைண்ணே அது கொலை அத்துட்டானே மிருதங்க சக்கரவர்த்தி மிருதங்க வத்துவா கோட்டையீடி குமரன் என் அன்பு தம்பி அறந்தாங்கி அருகாமல் உள்ள ரெட்டையாளா இந்த மிருதங்கவாதிக்கு கூடிய தம்பிக்கு சொந்த ஊரு ரெட்டையாளா என் தம்பி வந்து 6 வருஷம் ஆச்சு மிருதங்கத்துக்கு ஒரு நடிகனுக்கோ பக்கமல்ல கலைஞனுக்கோ நாடக மேடை அனுபவம் வர வேண்டும் என்றால் 3 வருஷம் ஆகும் ஆனால் இவன் வந்த வருஷத்திலிருந்து இதுவரையிலும் இவனுடைய அந்த சுறுசுறுப்பும் இவனுடைய வாங்கின பேரும் நாடகம் 30 நாளும் ஆடிக்கிட்டு இருக்கேன் எப்படி இவனோட குருநாதர் அப்படி ஆவுடையார் கோயில் பி மோகன்தாஸ் அவருடைய மாணவன் அவர் 8 அடி வாஞ்சாருன்னா 16 அடி பாய்வான்னு சொல்லுவாங்கல்ல இவன் தான் வாழ்த்துக்கள் அன்பு தம்பி ரெட்டையாத்தை சேர்ந்த எம் காளீஸ்வரன் அவர்கள் மிருதங்கத்தை இசைப்பார்கள்
அதுக்கெல்லாம் சிரமம் இருந்தா வாசிக்க முடியும். எல்லாரும் நட்டிங் டிண்டிங்னு வாசிக்க முடியாது. சூப்பர், வாழ்த்துக்கள். பலவாத்திய மன்னன், பலவாத்திய மாஸ்டர், பலவாத்திய சக்கரவர்த்தி இந்த வயதிலையும் உழைத்து இந்த கலையை காப்பாற்ற வேண்டும் என்று வருகை தந்த இந்த கலைஞனை எம்கேஆர் தலை வணங்குறேன். வாழ்த்துக்கள் ஐயா. எங்களது புதுக்கோட்டை முத்தமிழ் நாடக நடிகர் சங்கத்தினுடைய செயற்குழு உறுப்பினர் ஆகிய எனது அன்பு அண்ணன் தங்கராஜ் அவர்கள் ஆள்ரவுண்டை இசைப்பார்கள். உங்க வயசுக்கு இவ்வளவு தூரத்துக்கு நீங்க அடிச்சு வர்றீங்கன்னா சூப்பர், வாழ்த்துக்கலாம். சிங்கம் போதும் போதும். சிங்கம் சிறந்த முறையில் இங்க ஜீன்தால அமைத்து கொண்டிருக்கும் அந்த விளக்காப்பைய பேரை சொல்லும் போது எனக்கே சிரிப்பு வருமே. புதுக்கோட்டையை சேர்ந்த நீலகண்டே அந்த தாளத்தை எடுத்துட்டு வா. இங்க வா, இதே உன் மேல எனக்கு எரிஞ்ச மஜரா வருது. அவன் என் தம்பி வாசிக்கிறாங்க, அவன் ரத்தம் என்ன, உனக்கு வயசு 22 வயசு, அவன் ரப்பு ரப்புன்னு அடிக்கலாம். உனக்கு இங்க வாவேன் குருவி தெரிச்சு போவேன். நீ எதுக்கு மங்கு மங்கு இப்படி 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 போடுற? நலம்பு எடுத்துச்சா என்ன பண்ணுவேன்? பேர் சொன்னவனே இந்தா இல்ல இந்த மாமா பண்ணு, போ போ தீவிரமா ஒர்க் பண்ணு, போ சத்தம் வரப்புற. சாமி அழைக்க போறேன். ஆதி காலம் ஐயாக்க உள்ள காலம், பழைய கிழவைங்க உள்ள காலத்துல கட்டி காத்த சின்ன கண்ணன் சாமி ஊரா வீரம் குறையாம இருக்கா? நான் கூப்பிட்ட உறவுக்கு ஓடோடி வருமா